மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவிரி நீருக்காக கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை என்ற சதிவலையில் சிக்கக்கூடா வேண்டாம் விஷப்பரீட்சை என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினாவிடம் தகவல்களை கேட்கலாம். செலினா, திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கிறார்? விவரங்கள் என்ன? காவிரி நீர் பங்கீட்டில் தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்ட நாம் எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள் வரலாற்று மிக நீண்டது எனவும் 1960களில் தொடங்கி 1990 வரையிலும் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்த தீர்வும் கிடைக்காததால் தான் அது கைவிடப்பட்டு உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் முன்னாள் தலைவர் திமுக கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது சமூக நீதி காவலராக இருக்கக்கூடிய வி.பி. சிங் அவர்களை ஆட்சி காலத்தில் காவிரி நடுவர் நீதிமன்றம் என்பது அமைக்கப்பட்டதாகவும் அதன் பிறகு தமிழ்நாட்டிற்கான நதிநீரை வழங்குவதில் அநீதி இழைத்தது கர்நாடகா மாநில அரசு எனவும் கடந்த காலங்களில் காவிரி நீர் விவகாரத்தில் கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டாம் என்ற யோசனை சொல்லப்பட்டதெல்லாம் அதனை உறுதியாக திமுக நிராகரித்தது எனவும் ஏனென்றால் பேசுவது என்றும் ஒருபோதும் ஒன்றாகவே இருக்காது எனவும் கர்நாடகா மாநில அரசு செயல்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். உரிமையை நிலைநாட்டுவதற்காக இல்லாமல் பிரச்சனையை இழுப்பதற்காகவே பேச்சுவார்த்தைகள் அமையும் என்றும் இந்த அறிக்கையில் திமுக தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவது தமிழ்நாட்டின் உரிமையை முற்றிலும் நிராகரிக்கப்படுவதாகும் எனவும் எனவே இது குறித்து கர்நாடக அரசுடன் எத்தகைய பேச்சுவார்த்தை நடத்தினாலும் பயனில்லை என்பதே நமது நிலைப்பாடாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். மேகதாது குறித்து பேசுவதற்காக கர்நாடக முதலமைச்சர் அழைப்பு விடுத்த போது முதலமைச்சராக இருந்த நான் அந்த பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை என்று மறுத்தேன் எனவும் தற்போது நீர்வளத்துறை அமைச்சராக இருந்த துரைமுருகன் பேச்சுவார்த்தைகளும் இடமில்லை என்றும் திட்டவட்டமாக அறிவித்திருந்தார் எனவும் முற்றிலுமாக தமிழ்நாட்டிற்கும் மக்களுக்கும் உழவர் மக்களுக்கும் விரோதமானது இந்த திட்டம் எனவும் அதில் பேச்சுவார்த்தை என்ன இருக்கிறது என்பது கேள்விக்குறியாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களின் எண்ணமும் இதுதான் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் கர்நாடகம் சென்று அந்த மாநில முதலமைச்சருடன் தமிழ்நாடு முதலமைச்சர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளார் என வேளாண் துறை அமைச்சரே தெரிவித்திருப்பது என்பது விவசாயிகள் மத்தியில் பெருங்கோபத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் இது கர்நாடக அரசுடன் தமிழ்நாடு பணிந்து போகும் நிலையாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். மேகதாது அணை கட்டவே தீர்வோம் என்று அதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கிவிட்டது என்றும் யார் எதிர்த்தாலும் கட்டியே தீர்வோம் என்று கர்நாடகா மாநில முதலமைச்சர் வெளிப்படையாக தொடர்ச்சியாக சொல்லும் பொழுது அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி என்ன போகிறது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். அவர்களுக்கு பிடிவாதமாக குணத்தை நேரில் தெரிந்து கொள்ள போகிறோமா என்றும் தெரிவித்திருக்கிறார். இதனால் இந்த பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய திட்டத்தை முழுமையாக தமிழ்நாடு முதலமைச்சர் கைவிட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு காவிரி நீர் தராமல் கர்நாடகம் மறுத்தால் அது நீதிமன்ற அவமதிப்பு எனவும் சட்டமீறல் எனவும் மேகதாது அணை கட்ட முயற்சிப்பது என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறுவது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். காவிரி போன்ற தமிழ்நாட்டின் தலையாக பிரச்சனையாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளிலும் ஆலோசனைகளும் விவசாய சங்கங்களின் கருத்துக்களையும் பெற்ற பின்பே செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எனவும் தெரிவித்திருக்கிறார். காவிரி உரிமை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கும் கர்நாடகா செல்லும் தவறான முயற்சிக்கும் முதலமைச்சர் கைவிட வேண்டும் எனவும் காவிரி டெல்டா விவசாயிகளின் சார்பாகவும் தமிழ்நாடு மக்களின் அனைவரின் சார்பாகவும் கேட்டுக்கொள்வதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.